அனைவருக்கும் வணக்கம். வனரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் சனி பகவான் வகரகதியில் சஞ்சரிக்கிறதுனால தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத பார்க்கலாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து வகரகதியில் சஞ்சரிப்பாருங்க. நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு அவரோட வகரகதி முடியுதுங்க. கிட்டத்தட்ட 139 நாள் சனி பகவான் வகரகதியிலேயே சஞ்சாரம் இருக்குங்க. வக்ரம் அடைஞ்ச கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குங்கிறதாங்க ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு விதி. சூரியன் என்ற ஸ்தானத்திலிருந்து 5லிருந்து 8 வரைக்குமான ஸ்தானங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் போது அது வக்ரம் ஏற்படுதுங்க. தனுசு ராசிக்கு குடும்பஸ்தானமான 2வது ஸ்தானத்துக்கும் முயற்சி ஸ்தானமான 3வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் 3வது ஸ்தானத்திலேயே வக்ரம் பெறாருங்க. அதனால 3வது ஸ்தானத்துக்குரிய பலன்கள் எல்லாமே ரொம்ப வேகமாகவும் துரிதமாகவும் நடக்குங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுங்க. நிறைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. புது புது முயற்சிகள்லாம் செய்யலாங்கிற ஆர்வம் ஏற்படுங்க. மொத்தத்தில் இந்த சனி பகவான் வகரகதியில் செயல்படுறதுனால உங்களோட எண்ணங்களும் செயல்களும் ரொம்ப வேகமாக இருக்குங்க. ஆர்வமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வேலை மாற்றம் செய்யலாங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுங்க. ஒரு சிலர் வேலை மாற்றமும் செய்வீங்க. ஒரு சிலருக்கு இருக்கிற கம்பெனிலேயே புதிய ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை வேற டிவிஷனுக்கோ மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத புதிய புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வருங்க. உங்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. அதனால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு கூடிய சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. பொதுவாக இந்த காலகட்டங்களில் புதிய பொறுப்புகள் கூடுறதுனால நிறையா சிறுதூர பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத வேலைப்பளவும் இந்த காலகட்டங்களில் கூடுங்க. பொதுவாக சனி பகவான் ஒரு நீதிமான் கர்மகாரகனுங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற ஊதியம் தாங்க உங்களுக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. நிறையா புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருதுன்னா கூடவே வருமானத்தையும் சனி பகவான் கொடுக்கறக்கு தயாராக இருக்காருன்னு அர்த்தங்க. தந்தையாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாத சகோதர சகோதரி வகையில் கூட ஒரு ஒற்றுமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆபரண சேர்க்கையெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல தாங்க நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரமாக பிறந்தவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்புங்க. நம்ம சொன்ன நன்மைகள் எல்லாமே மிகுதியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வருங்க. அப்படியே செலவுகள் ஆனால் கூட அது உபயோகமான செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்கு. 3வது ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் வகரகதி அடைகிறதுனால ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கூட ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. சனி பகவான் வகரகதியில் சஞ்சரிக்கிறதுனால ஏற்பட போகிற நன்மைகளை பார்த்தோங்க. எங்கேயெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாங்க. குடும்பஸ்தானமான 2வது ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் வகரகதி அடைகிறதுனால ஒரு சில குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாங்க. அதனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பேச்சுவார்த்தையில் ஒரு நிதானம் தேவைங்க. எந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப ஆழமாக யோசித்து சொல்லணுங்க. 2வது ஸ்தானம் சொல்கிறது வாக்கு ஸ்தானமும் கூடங்க. அது மட்டும் இல்லாத தொடர்புகள் எல்லாம் மற்றவங்களை தொடர்பு கொள்றது எல்லாம் குறிக்கிறது 3வது ஸ்தானங்க. இந்த 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் வகரம் அடைகிறதுனால மற்றவங்களோட தொடர்பு கொள்றதுல ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாங்க. அதனால் உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவங்களோடு பேசும்போது உங்களோட பேச்சில் எச்சரிக்கையும் கவனமும் தேவைங்க. அதே போல் உங்கள் செயல்பாடுகள்லையும் ஓரளவுக்கு நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்கிற செயல்களே ஒரு சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அதற்கு அடுத்ததாக நிலம் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தாங்க நிலம் வாங்கணும். அதற்கு அடுத்ததாக அதிக முதலீடுகள் போட்டு எந்த தொழிலையும் விரிவாக்கமோ தொடங்கவோ கூடாதுங்க. பணமாக நீங்கள் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. அதனால் பண விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் எப்பவும் போல் அதிக கவனத்தை செலுத்தணுங்க. வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிக்கணுங்க.
மொத்தத்தில் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால நிறைய நன்மைகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. பொருளாதார வரவுலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.